இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து பிரியாணி பட்டை லவங்கம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கட் பண்ண வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கருக விட்டுறாதீங்க, லேசாக கலர் மாறினாலே போதும். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் 2 டீஸ்பூன் தான். கடைசியாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க சிக்கன் குழம்பு தானே செய்கிறோம், ஏன் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா சிக்கன் மசாலாவை விட மட்டன் மசாலா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதால் தான் நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோலியாக வச்சுக்கோங்க. அடுத்து சிக்கனை கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் 2 கிலோ சிக்கன் தான் போட போகிறேன். நீங்கள் 1 கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மசாலாவை கம்மி பற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் 2 கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா நான் எவ்வளோ மசாலா போட்டேனோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் 3 கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மசாலாவை நான் போட்டதை விட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மசாலா சிக்கனில் கலர முடியலன்னா லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா கலருங்க. சிக்கனில் மசாலா பட்டோடனே ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்ட அப்புறம் அடுப்பை ஸ்பீடில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா சிக்கன் குழம்பு கொதிக்கிற டைமில் தக்காளியை ஒரு கடாயில் போட்டு தனியாக வதக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்க்குற மாதிரி தக்காளியை வதக்கிட்ட அப்புறம் நல்லா கொதிக்கிற சிக்கன் குழம்புல தக்காளியை போட்டு நல்லா கலர ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வதக்கி வச்ச தக்காளியை குழம்புல நல்லா கலந்துட்ட அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, லேசாக குழம்பு மேலே கொத்தமல்லியை போட்டால் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.